முதலாவது கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயும் இருப்பதாக. அல்லேலூயா. இங்க படிக்கிறோம், முதல் படிச்சோம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்பட்டாங்களா. ரெண்டாவது, கிருபையுள்ள வசனங்களால அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. அல்லேலூயா. அடுத்தது, கிருபை நம்முடைய வசனம் எப்படி இருக்கனா? கிருபை பொருந்தினதா இருக்கணும். அல்லேலூயா. சரி, 3 வசனம் வாசிச்சோம், அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாரும் இங்க கவனிங்க. முதலாவது, எல்லாரும் இங்க கவனிங்க. முதலாவது, அங்க இருந்து கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கணும். அடுத்து இங்க இருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வரணும். அல்லேலூயா. இங்க இருந்து கிருபை உள்ள வார்த்தை வெளிப்படணும்னா அங்க உள்ள கிருபையின் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்.